ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த ஆவணி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதம் தான் சொல்லியாரு. என்னங்க குரு உச்சமா இருக்குது, கன்னி ராசிக்கு நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கணும். கரெக்ட், குரு உச்சமா தான் இருக்கு. ஆனா உச்சமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கிற சனி கன்னிராசியை பார்வையிடுறதுனால, கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் கன்னிராசியை பார்வையிடுறதுனால, கன்னி ராசியிலேயே சுக்கிரன் தனாதிபதி நீசமா இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா தேவையற்ற தொல்லைகள் உங்களுக்கு உத்தியோகத்துல சூழலாம். அந்நியர்களால அல்லது உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களால தொல்லைகள் ஏற்படலாம். அதற்கான வாய்ப்புகள். ஆனா லாபத்துல உள்ள குரு உங்க பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால, சனியையும் பார்க்கறதுனால இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு. ஆனாலும் நம்மளுடைய செயல்கள்ல நம்ம எச்சரிக்கையை அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய மாசம் இதுதான். செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். அதனால பேசுற வார்த்தைகளை கூட நீங்க அக்கம் பக்கத்துல பார்த்துதான் பேசணும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்குவாங்க சக ஊழியர்கள். அதனால சக ஊழியர்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல இந்த சூழல் மாறி உங்களுக்கு ஆதாயத்தை அதிகமா. அப்போ உத்தியோகத்துல எச்சரிக்கைகளை கடைபிடிச்சுதான் ஆகணும்னாலும் இந்த மாதம் முழுக்க எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும். ஆனா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். செப்டம்பர் 1க்கு மேல மன நிம்மதி. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதே நிலைதான். சக வியாபாரிகளால உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம், அல்லது சக தொழிலதிபர்களால தொல்லைகள் ஏற்படலாம். அதனால யாரையும் எப்போதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்க விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்க சிறிது எச்சரிக்கையை செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அவங்ககிட்டையும் காட்டுறது நல்லது. ஏன்னா அது தேவையற்ற பண இழப்பை உருவாக்கி. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆடை ஆவரண தொழில், இன்டீரியர் டெக்கரேஷன், ஹோட்டலு, பூ வியாபாரம், விவசாயம், இரும்பு தொழில், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட வருமானங்கள் வரும். கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ல ஈடுபடக்கூடியவங்க, ஆர்கிடெக்டா விளங்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும். செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்துல கூச்சலும் குழப்பமும் காணப்படும். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல குடும்பத்துல நிம்மதி நிலவரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடாம இருக்கிறது நிறைய நிம்மதியை உண்டு பண்ணும். வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல அவங்க மூலியமாவும் ஆதாயங்கள் உங்களுக்கு. பிள்ளைகள் மூலியமா உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களுடைய படிப்பும் ஆரோக்கியமும் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். ஒரு சிலருடைய வீட்டுல பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியமோ அல்லது யோகமோ அமையக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா படிப்புல போக்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒருமுகத்தன்மை குருவோட வழிபாட்டால தான் ஏற்படும். அதனால குரு வழிபாடு செய்யறவங்க அருமையா படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தா அவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் ஏற்படுறது. உடல் ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மூட்டு வலியும் முழங்கால் வலியும் ஏற்படலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிதான். தங்கம் சேர்க்க ஆசைப்படுறவங்க, சேமிப்புகளை அதிகப்படுத்த ஆசைப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஆதாயமான மாசமா விளங்கும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரத்தால ஆதாயங்கள் உண்டு. அதுவே அந்த மாத சிறப்பு பலனா எடுக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கணும், உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கணும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, கைலாசநாதர், திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் சுவாமி.